ஸ்ரீஹி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். மே 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னையர் தினம் மற்றும் ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி. ஒவ்வொருவருக்கும் 7 அன்னைகள் உள்ளதாக புராணங்கள் கூறுகின்றன. முதலாவதாக நம்மை ஈன்றெடுத்த அன்னை, அடுத்ததாக குருவினுடைய மனைவி, மூன்றாவதாக பிராமணரனுடைய மனைவி, அடுத்ததாக ராணி, அதாவது நாட்டை ஆண்ட பழைய மன்னர்கள், அதாவது சேர, சோழ, பாண்டிய, விஜயநகர பேரரசுகளில் பல ராஜாக்கள் நம்முடைய நாட்டை ஆண்டார்கள் அல்லவா? அவர்களுடைய மனைவிகளும் அன்னைமார்களே நமக்கு, அதாவதாக 4வது அன்னையாக அவர்கள் கருதப்படுகிறார்கள். அடுத்ததாக 5வதாக நமக்கு பால் கொடுக்கும் கோமாதா 5வது அன்னை. 6வது அன்னையாக கருதப்படுவது, அதாவது செவிலியர், நர்ஸ் என்று அழைப்போம் அல்லவா? முதலாக குழந்தையை கையில் தூக்குபவர் அந்த செவிலியர், அவர் 6வது அன்னையாக கருதப்படுகிறார். 7வது அன்னையாக நாம் வணங்க வேண்டியது பூமி தாய், ஆம், மதர் எர்த்தா என்று ஆங்கிலத்தில் அழைப்பார்கள். ஆதலால் ஒவ்வொருவரும் இந்த 7 அன்னையர்களையும் வணங்கி அன்றைய தினம், அதாவது மே மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி, ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளாக பல திருக்கோயில்களில் நாம் பகவானை சேவித்திருப்போம். பகவானையும், அதாவது லக்ஷ்மி தேவியையும் தாயாரையும் வணங்கி அன்று நாம் பகவானை சேவித்தால், ஸ்ரீ நரசிம்ம பெருமாளை சேவித்தால் சகல சௌபாகியங்களும் நமக்கு வாழ்வில் கிடைக்கப்பெறும். ஆதலால் இந்த தினத்தை விசேஷமாக கொண்டாடலாம். அடுத்ததாக மே 12ஆம் தேதி திங்கட்கிழமை சித்ரா பௌர்ணமி. ஆம், 12 பௌர்ணமிகள் வருடத்திற்கு வந்தாலும் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு மிக விசேஷம். அன்றைய தினம் கள்ளழகர் மதுரையிலே திருமாலிரஞ்சோலை என்னும் அந்த திவ்ய தேச ஸ்தலத்திலிருந்து மதுரைக்கு பகவான் விஜயம் செய்து வைகை ஆற்றிலே பட்டுடுத்தி இறங்குவார் அன்று அதிகாலை. இந்த நிகழ்வை பக்தர்கள் நேரடியாக கண்டுகளிப்பது மட்டுமல்லாமல் தொலைக்காட்சிகளினுடைய நேரடி ஒளிபரப்பிலும் கண்டுகளிக்கலாம். வைகை ஆற்றிலே கள்ளழகர் என்ன பட்டுடுத்தி இறங்குகிறார், என்ன வண்ண பட்டுடுத்தி இறங்குகிறார் என்பதை உலக பக்தர்களே உற்று நோக்குவார்கள். ஆதலால் வாருங்கள், இந்த தினத்தை எல்லாம் விசேஷமாக கொண்டாடி அன்னையினுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்று பகவானுடைய திவ்ய திருவருளையும் பெற்று அனைவரும் இன்புற்று வாழ, இந்த உலகம் சேமமாக வாழ வேண்டும் என்று பகவானிடம் நாம் பிரார்த்திப்போம். மிக்க நன்றி. நமஸ்காரம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீராம்.